சாதாரணமான சாட் பாட்டால உருவாக்கப்பட்ட டீப்சீக் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது உலகிலே ஒரு பேசும் படமாக மாறியிருக்கு மட்டும் இல்லாம, அமெரிக்கால பங்குச் சந்தையில ஒரு பெரும் வீழ்ச்சியையும் உருவாக்கியதுக்கு முக்கிய காரணமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட டீப்சீக் ஏஐ அப்படின்னா என்ன? அதுல இப்ப ஏன் பேசும் படமாக மாறியிருக்கு? இதனால அமெரிக்கால என்ன வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? இதனால இந்தியாவுக்கு என்ன பயன் இருக்கும்? இது நம்மளுக்கு எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்க மெட்டா ஏஐ, கூகுளோட ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி இது எல்லாமே யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால தான் நிறுவனமா இத வச்சிருக்காங்க. ஏஐ துறையில பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா டெக்கும் அண்ட் செமிகண்டக்டர் நிறுவனம் தான் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் சவால் விடும் விதமாக இப்ப சைனால அறிமுகப்படுத்தப்பட்ட டீப்சீக் ஏஐ அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமாக இருக்கு. இந்த டீப்சீக் நிறுவனம் அப்படின்னா என்னங்கிறது இப்ப பார்த்தலாம். இந்த டீப்சீக் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 மே மாசம் லியாங் வெங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால உருவாக்கப்பட்டிருக்கும். இது இல்லாம டிசம்பர் மாசம் 2024 பார்த்தீங்க அப்படின்னா நிவிடியா H800 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் $6 மில்லியன் டீப்சீக் V3 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலை சக்சஸ்ஃபுல்லா இது கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இது மூலியமா அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பணக்கார நாடுகளுக்கு என்ன சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வி கிளம்பிச்சு அப்படின்னா, அமெரிக்கா போல நாடுகள் எதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டை பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து எதுக்கு இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? வெறும் $6 மில்லியன் மூலியமா சைனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த ஏஐ டெவலப் பண்ணும்போது எதுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகள் வந்து ஏஐக்காக இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை இது முன் வைக்கிறது. இந்த டீப்சீக் நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இந்த டீப்சீக் நிறுவனம் முழுக்க முழுக்க இலவசமாக பயன்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. அதாவது இந்த சாட் ஜிபிடினாலும் சரி அல்லது ஓப்பன் ஏஐனாலும் சரி, மற்ற நிறுவனத்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. இதே இது நீங்க தேடும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும்போது இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் அல்லது நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த பேமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தருணங்களை அந்த நிறுவனத்தை நீங்க பயன்படுத்த முடியுமா இருக்கும். ஆனா இந்த டீப்சீக் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்குது. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆப்ரேட் பண்றதுக்கான காஸ்ட் கிட்டத்தட்ட 27% மற்ற நிறுவனத்தை விடவே குறைவாகவே நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறது குறிப்பிடத்தக்கதா. இப்ப சாட் ஜிபிடி போல உள்ள நிறுவனத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா பயன்பாட்டு வரம்பு அப்படிங்கிறது உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நம்ம ஒரு கேள்வி நம்ம பயன்படுத்துறோமோ இல்ல ஒரு நிறுவனத்தோருக்காக நம்ம அணுகிறோம் அப்படின்னா அதன் சாட் ஜிபிடியில ஒரு 40 நிமிடம் அல்லது 35 நிமிடம் தான் அதை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல நம்ம பயன்படுத்தணும்னா அல்லது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா டீப்சீக் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்துறதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த டீப்சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டேட்டா உங்களுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை அந்த ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ இன்ஃபர்மேஷன் தேடுறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்க டேட்டா தான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த டீப்சீக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்க டீப்சீக் R10 மாடல் பாத்தீங்கன்னா தானாகவே செல்ஃப் டார்கெட் பண்ணிக்கும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு அக்யூரேசி அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாகவே இதுல கிடைக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்தியாவில் தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐ சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாரிஸ்ல நடந்திருக்கும். அந்த கூட்டமைப்புல இந்தியாவோட சார்பா இந்தியாவோட பிரதமா இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் வந்து அதுல பங்கேற்றிருப்பாரு. ஸோ இது பங்கேற்றது மூலியமா உலக நாடுகளுக்கு இந்தியா என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா அமெரிக்காவும் சைனாவும் பண்ணிட்டு இருக்க இந்த ஏஐ ரேஸ்ல இந்தியாவும் ஒரு முக்கிய பங்கு ஆற்ற போடுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டீப்சீக்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த டீப்சீக்ல எந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல பாருங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டீப்சீக் V3 டீப்சீக் R1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஏஐ மாடலை வந்து சைனீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இது டிசைன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரியானது. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லக்கூடியது கேன்சல் பண்ணப்படும், எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, திஸ் மாடல்ஸ் ஆர் கிளைம் டு பி ஆன் பார் வித் ஓப்பன் ஏஐ மெட்டா ஏஐஸ் அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஏஐ பற்றி சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏஐ சம்மந்தப்பட்டது தான். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சிங்கிறது எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. DeepSeek R1 is reported to be 20 to 50 times more expensive than OpenAI equivalent model. இது வந்து 20லேருந்து 50 மடங்கு வந்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 27% வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் டிங்கிறது இது கேன்சல் பண்ணப்படும். அப்போ இது மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய. இன்கேஸ் நீங்க முதல் 2 ஸ்டேட்மெண்ட் வாசிக்காம டைரக்டா 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைம்ல 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் உங்களால் சரியாக சொல்ல முடியும். இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதே இது உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஏஐ மூலியமா நம்ம எப்படியெல்லாம் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்த முடியும், அல்லது நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ் இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம இதை அணுகுவாங்க அப்படிங்கிற விஷயத்து மூலியமா இதை டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 150 வேர்ட்ஸில் அல்லது 250 வேர்ட்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு மெயின்ஸ்லையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட